أعتذر إن كان في يوم قسيت، والعذر إن كان صديت أو جفيت، فانت حد السيف لا مني اعتزيت، وانت أغلى شخص في عمري لقيت. عليكم ورحمة الله تعالى بركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وقال الله تعالى وقل ربي زدني علما وارزقني فهما. قال رسول الله صلى الله عليه وسلم من طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وقال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை முழுமையாக தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், பலாய் முசீபத்துகள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, இன்றைய கால சூழலில் தமிழகம் முழுவதும் மதரசாக்களுடைய நிலை கவலைக்கு இடமாக ஆகிவிட்டது. பெரும் பெரும் தாய் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அரபு கல்லூரிகள், மக்தபுகளில் மாணவர்கள் 1000-500 பேர் ஓதிய மாணவர்கள் இன்று ஆக குறைவாக, ஆக கம்மியாக ஆகிவிட்டது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, இன்றைய கால சூழலில் தயாராக இல்லை. வாரிசுதாரர்களுக்கு தனி சட்டம் திட்டங்கள் இருக்கிறது. யாருக்கு எப்பொழுது எதை பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் என்பதாக நிக்காவினுடைய தலாக் சட்டங்கள் இருக்கிறது. ஹுலா போன்ற சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஒரு மையத்தாக படுத்திருக்கக்கூடிய அந்த மையத் எதை நசீகத் செய்திருக்கின்றாரோ அந்த நசீகத்தை, அந்த வசியத்தை, அதை நிறைவேற்ற வேண்டும் போன்ற பெரும் பெரும் மார்க்க சார்ந்த அறிவுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கால சூழலிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது என்றால் அது மதரசாக்கள் தான். அப்பேற்பட்ட அந்த மதரசாக்கள் இன்று மூடக்கூடிய ஒரு சூழலை நாம் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ அரபு கல்லூரிகள், பெரும் பெரும் கல்லூரிகள் பிரசித்தி பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது சமீப காலமாக மதரசாக்கள் இழுத்து மூடப்படுகிறது. மாணவர்கள் அங்கே ஓத வரவில்லை, மாணவர்களுக்கும் அங்கே ஆர்வம் இல்லை.
ஓத வைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கும் ஆர்வம் இல்லை. பிற்காலத்திலே ஆலிம்கள் உருவாகுவார்களா? ஷரியத்தினுடைய விஷயங்களை சொல்லி தருவதற்கு, மஸ்ஜிதுகளிலே தொழுகையை நடத்துவதற்கு, மதரசாக்களிலே பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு பிற்காலத்திலே ஆலிம்கள் உருவாகுவார்களா, ஹாஃபில்கள் உருவாகுவார்களா என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை தான் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட மதரசாக்கள் உருவாகுவதற்கு, அந்த மதரசாக்களிலே இருந்து பெரும் பெரும் ஆலிம்கள் ஹாஃபில்கள் உருவாகி வர வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய கடமையாக, பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பகுதாதிலே ஒரு நிஜாமியா என்ற ஒரு அரபு கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைய அரசு 30 லட்சத்திலே ஒரு 10 லட்சத்தை ஒதுக்கி அந்த மதரசாவிற்கு என்று செலவழிக்கப்பட்டு அந்த மதரசாவை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்றைய அரசு பகுதாதிலே. அந்த அரசர் அந்த மதரசா எப்படி நடக்கின்றது, மதரசாக்களிலே மாணவர்கள் ஒழுங்காக ஓதுகின்றார்களா, என்ற தரத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்காக, பார்த்து வருவதற்காக அந்த பகதாதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசர் என்ன செய்தார்? அந்த நிஜாமியா அரபு கல்லூரிக்குள் நுழைந்தார். எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்டினார். எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்டி, நீங்கள் பிற்காலத்திலே என்ன ஆகப் போகின்றீர்கள், இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கின்றீர்களே, இப்பொழுது இந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய லட்சியங்கள் என்ன என்று அந்த மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அதிலே ஒரு மாணவர் சொன்னார், என்னுடைய தந்தை நீதிபதி, ஆகையால் நான் நீதிபதியாக ஆகப் போகிறேன். ஒரு மாணவர் இன்னொரு காரணத்தை சொன்னார், இன்னொரு மாணவர் இன்னொரு காரணத்தை சொன்னார். இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள். அந்த அரசர் முடிவு செய்தார், இவ்வளவு தொகைகளை செலவழிக்கப்பட்டு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகைகளை இந்த மதரசாவிற்கு என்று செலவழிக்கப்பட்டு எந்த மாணவர்களுடைய உள்ளத்திலும் இந்த மார்க்கம் சம்பந்தமான இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இவர்களிடத்தில் இல்லையே, இந்த மதரசாவை நாம் இழுத்து மூட வேண்டும் என்று அந்த அரசர் முடிவு செய்கின்றார். கடைசியாக ஒரு மாணவரை பார்த்து கேட்கின்றார். கடைசியாக கேட்டார், நீ என்ன ஆக போகிறாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவர் சொன்னார், இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆலிமாக, ஒரு அறிஞராக நான் ஆக போகிறேன் என்று சொன்னவுடன் அந்த அரசர் என்ன செய்தார்? இந்த ஒரு மாணவருக்காக நாம் மதரசாவை நடத்துவதா? 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகைகளை செலவழிக்கப்பட்டு இந்த ஒரு மாணவருக்காக வேண்டி நாம் மதரசாவை நடத்துவதா, இல்லை இழுத்து மூடுவதா என்ற ஒரு குழப்பத்திலே மதரசாவிற்கு வெளியே வருகிறார். அந்த ஆசிரியரை சந்திக்கிறார். இப்படி ஒரு மாணவர் மட்டும் ஆர்வமாக இருக்கிறார், இவருக்காக வேண்டி நான் மதரசாவை நடத்துவதா, இல்லை நான் இழுத்து மூடலாம் என்று நினைக்கின்றேன் என்று அந்த ஆசிரியரிடம் அந்த அரசர் சொன்ன பொழுது அந்த ஆசிரியர் பெருந்தகை சொன்னார்கள், நீங்கள் இராணுவத்துக்காக இந்த நாட்டை, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக இராணுவ வீரர்களை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். அந்த இராணுவத்திற்காக எவ்வளவு செலவுகள் செலவழிக்கின்றீர்கள். அவர்கள் விடக்கூடிய அந்த அம்பு, அந்த இராணுவ வீரர்கள் எரியக்கூடிய அந்த அம்பு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் செல்லும். ஆனால் இந்த சமுதாயத்தை, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஆலிம்களை உருவாக்குவதற்கு, ஆஃபில்களை உருவாக்குவதற்கு இந்த மதரசாவை நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் பிற்காலத்திலே அவர்கள் விடக்கூடிய அந்த அம்பு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய அந்த துவா அல்லாஹ்வுடைய அரிஷை தட்டும். ஆகையால் நீங்கள் தைரியமாக, உறுதியாக இந்த மதரசாவை நீங்கள் திறம்பட நடத்துங்கள் என்பதாக அந்த ஆசிரியர் பெருந்தகை அந்த அரசரிடம் சொன்னார். பெருமக்களே, அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பகதாது நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிஜாமியா அரபு கல்லூரி இன்று வரை சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய உலமாக்களை, மார்க்க சார்ந்த ஆஃபில்களை அந்த மதரசா உருவாகி கொண்டு இருக்கின்றது என்றால் பெருமக்களை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இறை நேசர்களின் தலைவரான முஹைதீன் அப்துல் காதிர் ஜேலானி கத்தஸல்லாஹுல் அசீஸ் அவர்கள் தங்களுடைய கல்வி பயணத்தை அந்த பகதாதுடைய நாட்டிலே அந்த நிஜாமியா அரபு கல்லூரியிலே தான் அவர்கள் என்ன செய்தார்கள், கல்வியை கற்றுக்கொண்டு அதே நாட்டிலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நாம் எல்லாம் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த மதரசாக்கள் என்பது தீனுடைய அடித்தளமாக இருக்கிறது. இந்த தீனை, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்பேற்பட்ட மதரசாக்கள் பரிதாப நிலையிலே இன்றைய கால சூழலிலே காணப்படுவதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். பெற்றோர்கள், தாய்மார்கள், என்னுடைய பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே ஆர்வம் இல்லாதவர்களாக, இந்த மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கு ஆசை இல்லாதவர்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தினுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அப்பேற்பட்ட அந்த உயர்வான மார்க்க கல்வி மதரசாக்களிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வி இருக்கிறதே, அது பாதுகாக்கப்பட வேண்டும். கல்வி கற்பது நோக்கமல்ல, கல்வியை கற்றுக்கொள்ளலாம், கல்வி கிடைத்துவிடும். அந்த கல்வியை, அந்த மார்க்க கல்வியை நாம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எல்லா விதமான முஅத்தா என்ற கிதாபில் உள்ள எல்லா விதமான ஹதீஸ்களையும் எல்லா விதமான விளக்கங்களையும் உங்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட்டோம். நீங்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே செல்ல இருக்கின்றீர்கள். ஆகையால் சமுதாயத்துக்கு மத்தியிலே செல்கின்ற பொழுது இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பிற்காலத்திலே மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். என்றால் பெருமக்களை, அப்பேற்பட்ட அந்த மார்க்க கல்வி இன்றைய காலகட்டத்திலே செல்லா காசுகளாக ஆகிவிட்டது. மார்க்க கல்வியை கற்பது ஏதோ சடங்கு செய்வதை போல, ஏதோ ஒரு கடமைக்கு அதை நிறைவேற்றுவதை போலதான் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்களிடத்திலே முழுக்க மார்க்க கல்வி செல்லா காசுகளாக, மதிப்பில்லாத கல்விகளாக தூக்கி எறியப்பட்டு விட்டது. அந்த நோக்கத்தில் தான் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மதரசாக்கள் பரிதாப நிலை காணப்படுகின்றது. மாணவர்கள் கம்மியாக கொண்டே இருக்கின்றார். பெரும் அரபு கல்லூரிகள், மக்தபு மதரசாக்களை நாம் பார்த்தோம் என்றால் தெரியும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அரவணைப்பிலே ஒரு ஹாஃபில், குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர் ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அரவணைப்பிலே இருந்தார். ஒரு அந்நிய பெண் அவர்களை கடந்து சென்றார்கள். அந்த ஹாஃபில், குர்ஆனை முழுவதுமாக கற்று தேறிய ஒரு ஹாஃபில் என்பவர் அந்த அந்நிய பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார். ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்க விடாமல் பார்வையை தாழ்த்தினார்கள். திரும்பவும் பார்த்தார், திரும்பவும் அவர்கள் பார்வையை தாழ்த்தினார்கள். திரும்பவும் பார்த்தார், திரும்பவும் பார்வையை தாழ்த்தினார்கள். பக்கத்திலே உள்ளவர்கள் சொன்னார்கள், ஹஸரத் அவர்கள் அந்த அந்நிய பெண்ணை நீங்கள் பார்க்க கூடாது என்பதற்காக பார்வையை தாழ்த்தி கொண்டே இருக்கின்றார்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்களே என்று கேட்கின்ற பொழுது அந்த ஹாஃபில் சொன்னார், அந்நிய பெண்ணை பார்ப்பதால் என்ன ஆக போகின்றது, என்ன நடக்க போகின்றது என்பதாக சாதாரணமாக அந்த நேரத்திலே சொன்னார். பெருமக்களை, 20 வருடங்கள் கழித்து அந்த ஹாஃபினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய இறைவசனங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எங்கோ எப்போதோ ஒரு நேரத்திலே செய்த அந்த பாவத்தின் காரணமாக நாம் கற்ற அந்த மார்க்க கல்வி பாதுகாக்கப்படவில்லை. மார்க்க கல்வி அங்கே பறிபோய்விட்டது. குர்ஆன் முழுவதும் அங்கே மறக்கடிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, மார்க்க கல்வியை கற்பது நம்முடைய ஆண் பெண் இருவர்கள் மீதும் கட்டாய கடமை. தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமா. முஸ்லிமான ஆண் பெண் இருவரும் கட்டாயம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்.
இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மாணவர்கள் தயாராக இல்லை. அதனால் மதரசாக்கள் பரிதாப நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய சீதேவி, 30,000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள். குர்ஆன் முழுவதும் அவர்களுக்கு மனனம். எந்த இடத்திலே எந்த ஆயத்தை கேட்டாலும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகானாக, மிகப்பெரிய ஒரு சூஃபியாக உலகத்திலே வாழ்ந்து வந்தவர்கள் தான் அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மிகப்பெரிய அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், நிறைய ஃபிக்ஹ் மசாயில்கள் சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள், குர்ஆன் முழுவதும் மனப்பாடம் செய்தவர்கள், 30,000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை தங்களுடைய உள்ளத்திலே தாங்கி இருந்தவர்கள் அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பெருமக்களே, ஒரு நேரத்திலே தங்களுடைய மக்களோடு வெளியூருக்கு பிரயாணத்துக்கு செல்கின்றார்கள். தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது. தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை தொழுவதற்காக அங்கே தண்ணீர், அவர்கள் அங்கே தண்ணீரை தேடுகின்றார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை, ஒளி செய்ய வேண்டும். இன்னொரு இடத்திலே தண்ணீர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்திற்கு போய் ஒளி செய்து எல்லோரும் அங்கே என்ன செய்கின்றார்கள்? தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். தொழுகையை நிறைவேற்றிவிட்டு திரும்பக்கூடிய நேரத்திலே அபூ அப்துல்லா உந்துலுசி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள், நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்கின்றேன் என்பதாக அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள். மக்களுக்கு போக விருப்பம் இல்லை. தன்னுடைய ஆசிரியர், தன்னுடைய மிகப்பெரிய ஒரு குருவாக இருக்கக்கூடிய அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை விட்டும் பெரிய மனம் இல்லை. அவர்களுடைய மக்கள் அவர்களோடு 1 நாள் 2 நாள் 3 நாள் தங்கினார்கள். ஹஸரத் அவர்கள் வர மறுத்து விட்டார்கள். வரவில்லை. வேறு வழி இல்லாமல் வந்த எல்லா மக்களும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஊரிலேயே இருந்து விடுகின்றார்கள். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, நீண்ட மாதங்கள் ஆகிவிட்டது. தங்களுடைய ஹஸரத் அவர்கள் சென்றவர்கள் அங்கே இருந்து இன்னும் ஊருக்கு திரும்பவில்லை. சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஸரத் அவர்களை போய் பார்த்து வருவோம், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை பார்த்து வருவதற்காக சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கு வருகின்றார்கள். பெருமக்களே, அவர்கள் கண்ட காட்சி அவர்களுடைய கண்களிலே கண்ணீரை வரவழைத்து விட்டது. சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்ட காட்சி அவர்களுடைய கண்களிலே கண்ணீரை வரவழைத்து விட்டது. என்ன நடந்தது என்றால், அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்திலே மார்க்க விஷயங்களை, ஷரீஅத்தினுடைய விஷயங்களை பேணக்கூடியவர்களாக, ஹதீஸ் குர்ஆனும் முழுவதுமாக மனனம் செய்து இருந்தவர்கள். அவர்களுடைய தலையிலே கிறிஸ்துவர்கள் அணியக்கூடிய ஒரு தொப்பியை அணிந்திருந்தார்கள். அவர்களுடைய கழுத்திலே அந்த கிறிஸ்தவர்கள் அணியக்கூடிய அந்த அணிகலனை அணிந்திருந்தார்கள். தங்களுடைய கைகளிலே ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு காட்சியை சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்துவிட்டு அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிட்டது. இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்திலே இருந்தவர்கள், மிகப்பெரிய ஒரு மகானாக, சூஃபியாக, ஹதீஸையும் குர்ஆனையும் மனப்பாடம் செய்தவர்கள், மார்க்க கல்வியை கற்றவர்கள். அங்கே மார்க்க கல்வி அங்கே பாதுகாக்கப்படவில்லை. அவர்களுடைய நிலைமை அங்கே மோசமாக இருந்தது. அவர்கள் கேட்டார்கள், என்ன நடந்தது என்பதாக. ஒளி செய்வதற்கு நான் ஒதுங்கினேன் அல்லவா? அன்றைய நேரத்திலே ஒரு பெண் என்னை பார்த்து விட்டார். அந்த பெண்ணை நான் பார்த்து விட்டேன். அந்த பெண்ணுடைய அழகிலே நான் மயங்கி விட்டேன். நான் ஒதுங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அஞ்சி நான் விலகி இருக்க வேண்டும். நான் விலகாமல் அப்படியே இருந்து விட்டேன். அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடிவு செய்தேன். அவர்களிடம் சென்று விருப்பம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மதத்திற்கு நீங்கள் மாறிவிட வேண்டும், கிறிஸ்துவ மதத்திற்கு நீங்கள் மாறிவிட வேண்டும். எங்களை போல நீங்களும் இது போல அணிகலன்களை அணிந்து, இந்த கிறிஸ்துவ தொப்பியையும் இந்த டாலரையும் அணிந்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து பன்றிகளை மேய்க்க வேண்டும். இதற்கு சம்மதம் தெரிவித்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்பதாக அந்த பெண் வீட்டார்கள் எல்லோரும் என்னை பார்த்து சொன்னார்கள். உடனே அதற்கு நான் சம்மதம் தெரிவித்து விட்டேன், இப்பொழுது நிக்கா செய்து விட்டேன் என்பதாக அபூ அப்துல்லா உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நேரத்திலே சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை,
மார்க்க கல்வி எவ்வளவு பெரிய ஒரு உச்சத்திலே 30,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள், குர்ஆன் முழுவதும் எந்த இடத்திலே அவர்கள் கேட்டாலும் ஓதக்கூடியவர்களாக மிகப்பெரிய சபாகாரியாக இருந்தவர்கள். அந்த கல்வி மதரசாக்களிலே கற்ற கல்வி பாதுகாக்கப்படவில்லை. அவர்களுடைய நிலை அந்தோ பரிதாபம். வேறு மதத்திற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். அந்த சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் குர்ஆனை கற்றிருக்கின்றீர்களே, அந்த ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருக்கின்றீர்களே, அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கிறதா என்பதாக சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னவுடன், அவர்களை பார்த்து கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. 6666 ஆயத்துக்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன். ஆனால் அதிலே ஒரே ஒரு ஆயத்து ஞாபகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் யாரை கேவலப்படுத்த வேண்டும், யாரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் அதை தடுக்க யாராலும் முடியாது. அல்லாஹ் என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான், அதை தடுக்க யாராலும் முடியாது. ஒரே ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. வமன் பத்தல தீனஹு, யார் தங்களுடைய மதத்தை விட்டு மாறிவிட்டார்களோ, ஃபக்துலுஹு, அது ஷரியத்துடைய நாடாக ஷரியத்தினுடைய சட்டங்கள் அமல்படுத்துவதாக இருந்தால், அவர் மதம் மாறிவிட்டால் ஃபக்துலுஹு, அவர்களை கொலை செய்து விடுங்கள் என்ற ஹதீஸ் மட்டும், அந்த ஆயத்து மட்டும் எனக்கு ஞாபகத்திலே இருக்கிறது என்பதாக அந்த அபு அப்துல்லா உந்துலிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், பெருமக்களே, பிற்காலத்திலே அவர்கள் தௌபா செய்து விட்டார்கள், திருந்தி விட்டார்கள். இருந்தாலும் அங்கே மார்க்க கல்வி பாதுகாக்கப்படவில்லை. மார்க்க கல்வியை கற்று பாதுகாக்கப்படாததினால் அவர்களுடைய நிலை அந்தோ பரிதாபமாக ஆகிவிட்டது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய கால சூழலில் மதரசாக்களில் மாணவர்கள் கம்மியாகி விட்டார்கள், குறைந்து விட்டார்கள். பெற்றோர்களிடத்திலே ஆர்வம் இல்லை. வருமானத்தை தேடி வெளியிலே சென்று கொண்டு இருக்கின்றோம். எங்கே அதிகம் சம்பாத்தியம் கிடைக்கின்றதோ, எங்கே அதிகம் பணம் காசுகள் கிடைக்கின்றதோ, அங்கே சென்று நம்முடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்வோம் என்பதாக, வளர்த்துக் கொள்வோம் என்பதாக வெளியிலே சென்று கொண்டு இருக்கின்றோம். அந்த ஷரியத்தினுடைய விஷயங்களை, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன் வரவில்லை. அதனால்தான் எத்தனையோ மதரசாக்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டது. மதரசாக்கள் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அங்கே மாணவர்களும் இல்லை, மாணவிகளும் இல்லை. பெருமக்களே, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக ஏழையானவர்கள். அவர்களுடைய தாயார் அவர்களை சம்பாதிப்பதற்காக அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தர்பாரிலே, கல்வி சபையிலே கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த விஷயம் தெரிந்து அபு யூசுஃபுடைய தாயார் வேகமாக வந்து, இவரை நான் சம்பாதிப்பதற்கான அனுப்பி வைத்திருக்கிறேன். இவர் 3 தீனார் சம்பாதித்து வந்தாதான் என்னுடைய குடும்பத்தை கழிக்க முடியும். இதற்கு பதிலாக நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து அபு யூசுஃபுடைய தாயார் கடுமையாக திட்டினார்கள். உடனே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், நீங்கள் உங்களுடைய மகன் 3 தீனார் சம்பாதிப்பான் அல்லவா, அந்த 3 தீனாரை நான் கொடுக்கின்றேன். உங்களுடைய மகனை என்னுடைய மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய ஒரு இமாமாக நான் ஆக்கி காட்டுகிறேன் என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்தார்கள். பெருமக்களே, அந்த அடிப்படையிலே அந்த அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்விமானாக, நிறைய கிதாபுகளுக்கு தஃப்சீர் எழுதக்கூடியவர்களாக, ஹதீஸ்களுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீதேவியாக அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆனார்கள். அங்கே அவர்களுடைய மார்க்க கல்வி பாதுகாக்கப்பட்டது. மார்க்க கல்வியை கற்பது நோக்கம் இல்லை, அந்த கல்வி அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நேரத்திலே அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கடுமையான நோயிலே பாதிக்கப்படுகிறார்கள். அபு ஹனீஃபா அவர்களை பார்க்க செல்கின்றார்கள். அங்கே மயக்கத்திலே அபு யூசுப் இருக்கின்றார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இனி உனக்கு இவ்வளவு உடல்நிலை மோசமாக ஆகிவிட்டது, மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், நீ பிழைப்பையா என்று தெரியவில்லை. உன்னை என்னுடைய இடத்திலே வைத்து நான் அழகு பார்க்கலாம் என்று இருந்தேனே, ஆனால் உனக்கு இவ்வளவு மோசமாக உடல் நோய் வந்து விட்டது என்பதாக கவலையாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சென்று விட்டார்கள். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அபு யூசுப் அவர்கள் உடல் ஆரோக்கியமானார்கள்.
உடல் ஆரோக்கியமாகி மதரசாவிற்கு ஓதுவதற்காக வந்த நேரத்திலே அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களை சந்திப்பதற்கு உஸ்தாத் அவர்கள் வந்திருந்தார்கள், உங்களை அவர்களுடைய இடத்திலே வைத்து அழகு பார்க்கலாம் என்பதாக நினைத்தார்கள் என்று சொன்னவுடன் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சந்தோஷம். மாணவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்திலேயே அல்லாஹ் நமக்கு உஸ்தாதுடைய ஆசிரியருடைய அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டான் என்பதாக என்ன செய்தார்கள், மாணவர்களுக்கு அங்கே பாடம் நடத்த ஆரம்பித்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே இருந்து அவர்களை பார்த்தார்கள். அபு யூசுப் என்ன பாடத்துக்கு வரவில்லையா என்று சொன்னவுடன், இல்லை, அவர் உஸ்தாதுடைய இடத்திலே இருக்கிறார், நீங்கள் தான் சொன்னீர்களாம் என்னுடைய இடத்திலே உன்னை வைத்து அழகு பார்க்கலாம் என்று இருந்தேன் என்று சொன்னீர்களாம், அதனால் உஸ்தாதுடைய இடத்திலே இருந்து பாடம் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அபு யூசுப் அவர்களுக்கு ஒரு மசாயில் ஒரு சட்டத்தை கேட்டு அனுப்பினார்கள். என்ன சட்டம் என்றால், ஒரு தையல்காரரிடம் ஒரு துணியை கொடுத்து தைப்பதற்காக கொடுத்து விட்டு திரும்ப கேட்கின்ற பொழுது அந்த தையல்காரர் என்னிடம் துணியை தரவில்லை என்பதாக சாதித்தார். உடனே அவரை காவல்துறையிலே பிடித்து கொடுத்து அந்த துணியை வாங்கியாச்சு, ஜிப்பாவை தைத்து விட்டார், சட்டையை தைத்து விட்டார். இப்பொழுது அவருக்கு கூலி கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதாக கேட்டு வாருங்கள் என்பதாக அபூ ஹனீஃபா அவர்கள் அபு யூசுஃபிடம் அனுப்பிவிட்டார்கள். அபு யூசுப் அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக கூலி கொடுக்க வேண்டும். உடனே வந்தவர் சொன்னார், இது சரியான சட்டம் இல்லை, மசாயில் இல்லை, தவறானது என்பதாக சொன்னார். திரும்பவும் கேட்டார், இல்லை, இது சரிதான் என்பதாக சொன்னார். உடனே அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், இது உன்னுடைய உள்ளத்தில் இருந்து வந்த மசாயில் இல்லை, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இதை சொல்லி இருக்க வேண்டும் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் சென்று விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த தையற்காரர் அவருடைய அளவிலே அந்த ஆடையை தைத்திருந்தால் நாம் கூலி கொடுக்க வேண்டாம், அவர் நல்ல நியத்திலே ஆடையை வாங்கவில்லை, உன்னுடைய அளவுலே அவர் அந்த ஆடையை தைத்திருந்தால் அவருக்கு கண்டிப்பாக கூலி கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த மசாயிலுக்கு ஒழுங்கான விளக்கத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அன்றைய நேரத்திலே அபூ யூசுப் முடிவு பண்ணினார்கள், நான் உஸ்தாத் இல்லை, நான் ஆசிரியர் இல்லை, என்னுடைய ஆசிரியர் ஹயாத் இருக்கின்றவரே, நான் கடைசி வரை மாணவராகத்தான் இருப்பேன் என்பதாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றைய நேரத்திலே முடிவு செய்தார்கள் என்றால், பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஒரு கல்வி அவர்களுக்கு கிடைத்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு உச்சத்திலே இருந்தாலும் அவர்கள் பழசை அவர்கள் மறக்கவில்லை. உஸ்தாதுக்கு ஆசிரியருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், நம்முடைய மார்க்க கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே கவனமாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, வருத்தப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விஷயம், இன்று பிள்ளைகள் மதரசாவிற்கு வர மறுக்கின்றார்கள். பிள்ளைகளை தேடி நாம் வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயும் பிள்ளைகள் ஓதுவதற்கு தயாராக இல்லை, இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன் வருவதும் இல்லை. ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர். எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய வீட்டின் மொட்டை மாடியிலே நின்று பார்த்தால் மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் நிற்குமா. அப்பொழுது அந்த மேகத்தை பார்த்து சொல்வார்களாம், கிழக்கே செல், மேற்கே செல், நீ எங்கே மழை பெய்தாலும் அந்த இடத்திலே விளையக்கூடிய தானியம் என்னுடைய அரசாங்கத்திற்கு தான் வந்து சேரும். அந்த அளவுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட சதுரடி ஆட்சி செய்தவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். நீங்கள் மதீனாவிலே நடத்தக்கூடிய அந்த மதரசாவை இழுத்து மூடிவிட்டு பகதாதுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க நீங்கள் வர வேண்டும் என்பதாக கடிதம் எழுதுகின்றார்கள். அபு ஹனீஃபா திரும்ப கடிதம் எழுதினார்கள், மார்க்க கல்வியை தேடி நான் வர முடியாது, நீங்கள் தான் மார்க்க கல்வியை தேடி மதரசாவிற்கு வர வேண்டும் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கம்பீரத்தோடு அந்த மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை அங்கே பறைசாட்டினார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, இன்றைய கால சூழலில் நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓத வைக்க வேண்டும், ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும்,
பிற்காலத்திலே பெரும் ஆலிம்களாக பெரும் ஹாஃபில்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்பதை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து மதரசாக்களுக்கு உடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆகுவதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.